தைப்பூசத்தையொட்டி பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் காவடி எடுத்து ஆடி பாடியபடி பழனிக்கு வந்த வண்ணம் உள்ளனர். இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் சங்கரிடம் கேட்கலாம். சங்கர், தைப்பூசம் தினத்தையொட்டி அங்கு என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன? தற்பொழுது பார்த்தோம்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்த வண்ணம். இங்கே பார்த்தீங்கன்னா பழனி தைப்பூச திருவிழாவிற்காக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பழனி பக்தர்கள் தங்களுடைய நேர்த்திக்கடன்களை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக பாத யாத்திரைகளாக தங்களுடைய நேர்த்திக்கடன் நிறைவேற்ற தமிழகத்தில் முருக பகவான் உள்ள இடங்களில் உள்ள அறுபடை வீடுகளின் மூன்றாம் படை விடையான பழனி மலையில் மிக சிறப்பான ஒரு விஷயம் என்னவென்று பார்க்கும்போது இந்த பழனிக்கு பொறுத்தவரைக்கு சிறப்பு அம்சமாக கருதப்படுகிறது. பழனி பாத யாத்திரையாக இருக்கும். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பழனி பக்தர்கள் தங்களுடைய நேர்த்திக்கடன்களை நிறைவேற்ற வேண்டும் என்று கூறி நேர்த்திக்கடன் நிறைவேறியதற்காகவும் தங்கள் கால்நடையாக வரக்கூடிய ஒரு பழனி மலையை நம்ம தரிசிக்கிறோம். இந்த பழனி மலைக்காக தை மாதம் 1ஆம் தேதி அன்று பக்தர்கள் மாலை அணிந்து தங்கள் விரதங்களை மேற்கொண்டு தமிழகத்தில் திருச்சி, சென்னை, கோவை உள்ளிட்ட பல மாவட்டங்களிலிருந்து பக்தர்கள் தங்கள் பாத யாத்திரையாகவே முருகனை தரிசிக்கக்கூடிய ஒரு செயலானது இந்த தமிழகத்தில் பழனி மலை கோயிலுக்கு இந்த சிறப்பு அம்சம் அமைந்துள்ளது. இதற்காக தங்களுடைய நேர்த்திக்கடனாக பக்தர்கள் பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடி, பறவை காவடி உள்ளிட்ட காவடிகளை ஏந்தியும் கால்நடையாக பல கிலோமீட்டர்கள் நுழைந்து மலை உச்சியில் உள்ள தண்டாயுதபாணி சுவாமியை தரிசிப்பதற்காக மலை கோயில் படிப்பாதையாகவே ஏறி தங்களுடைய நேர்த்திக்கடன்களை செய்து வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் இங்கு பழனியினுடைய சிறப்பு அம்சம் என்னவென்றால் தமிழ் கடவுளின் முதல் கடவுளான 3ஆம் படைவெளியில் அமைந்திருக்கக்கூடிய இந்த முருகபகவான் கோயில் பௌர்ணமி தினத்தின் அன்று சூரியனை நமஸ்காரம் செய்வது மிக பிரசித்தி பெற்ற ஒரு செயலாக இவர்கள் பக்தர்கள் செய்து வருகின்றனர். அதற்காக அதிகாலை 4 மணியில் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த சூரிய நமஸ்காரத்தை செய்து இன்று இந்த பழனி முருகனானது இந்த சூரிய வடிவில் நமக்கு ஒளித்து அருள் பாலிக்கிறார் என்ற கூடிய ஒரு விஷயத்தினால் இந்த சூரியனை அரோகரா கோஷங்கள் முழங்க ஏராளமான பக்தர்கள் இந்த பழனி முருகன் கோயில் அடிவாரங்களில் மற்றும் ஆவினங்குடி, சண்முக நதி கரையில் தங்கள் புனித நீராடிவிட்டு தங்களுடைய ஈர துணிகள் அணிந்தவாறு பக்தர்கள் பக்தி பரவசம் மூட்டி இந்த சூரிய நமஸ்காரத்தை பக்தர்கள் தைப்பூசத்தையொட்டி பழனியில் குவிந்திருக்கும் நிலையில் அங்கிருந்து தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சங்கர்.